கவலை தீரும் ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் உயிரின் மூச்சும், எங்கள் நம்பிக்கையும், எங்கள் அடைக்கலமும் நீரே. இன்று இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரையும் உமது அன்பான கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, பலர் இன்று கண்ணீரோடும் மனவேதனையோடும் கவலையோடும் இந்த ஜெபத்தை கேட்கிறார்கள். சிலருக்கு குடும்ப பிரச்சனை, சிலருக்கு பண கஷ்டம், சிலருக்கு கடன் சுமை, சிலருக்கு நோய், சிலருக்கு வேலை இல்லாத வேதனை, சிலருக்கு எதிர்காலம் பற்றிய பயம். ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறீர். இயேசுவே, சுமையுள்ளவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். இன்று அந்த வார்த்தையை நம்பி உம்மிடம் வருகிறோம். எங்கள் பாரங்களை உமது பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். எங்கள் இதயத்தை நிரப்பியிருக்கும் பயத்தை நீக்கிவிடும். குழப்பத்தை அகற்றிவிடும். எங்கள் மனதில் உமது பரலோக சமாதானத்தை ஊற்றும். உலகம் கொடுக்க முடியாத அமைதியை எங்கள் வாழ்க்கையில் நிரப்பும். ஆண்டவரே, இன்று கண்ணீர் சிந்துகிறவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். தனிமையில் அழுகிறவர்களுக்கு நீர் துணையாக இரும். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்ற உமது வாக்குத்தத்தம் அவர்களின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கடனின் சுமையில் துவண்டு போயிருப்பவர்களை நினைவுகூரும். அவர்களுக்கு புதிய வருமான வழிகளை திறக்கும். மூடிய கதவுகளை திறக்கும். யாரும் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை அனுப்பும். அவர்களின் வீட்டில் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டும். வேலை இல்லாமல் காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும். நேர்முக தேர்வுக்கு செல்லுகிறவர்களுக்கு கிருபை கொடும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வும், நல்ல சம்பளமும், நல்ல பெயரும் கிடைக்கச் செய்யும். நோயினால் மருத்துவமனையில் இருப்பவர்களை தொடும். வீட்டில் படுக்கையில் இருப்பவர்களை தொடும். புற்றுநோய், இதய நோய், சிறுநீரக நோய், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் எல்லா நோய்களிலிருந்தும் உமது சுகமாக்கும் வல்லமையை வெளிப்படுத்தும். மருத்துவர்களுக்கு ஞானத்தையும், நோயாளிகளுக்கு முழு குணமடையும் கிருபையையும் அருளும். குடும்பங்களில் உடைந்த உறவுகளை சீர் செய்யும். கணவன் மனைவி அன்போடு வாழ அருளும். பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்குள் சமாதானத்தை நிலைநிறுத்தும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டும். மனச்சோர்வினாலும், பயத்தினாலும், நம்பிக்கையின்மையினாலும் போராடுகிறவர்களை பரிசுத்த ஆவியால் ஆறுதல் படுத்தும். தற்கொலை எண்ணங்கள், இருள், நம்பிக்கையின்மை அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும். அந்த வீட்டில் சமாதானம் நிலைக்கட்டும். சண்டைகள் நீங்கட்டும். மகிழ்ச்சி பெருகட்டும். உமது சந்நிதி அந்த வீட்டில் தங்கட்டும். பிள்ளைகளின் கல்வியை ஆசீர்வதியும். தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஞானமும் நினைவாற்றலும் கொடும். அவர்களின் எதிர்காலத்தை அழகாக அமைத்தருளும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களை பாதுகாத்தருளும். பயணத்தில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பை கொடும். ஒவ்வொரு நாளும் உமது தூதர்கள் அவர்களை சூழ்ந்து காக்கட்டும். இயேசுவே, இன்று இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கேட்கும் அனைவரின் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய். முடியாது என்று நினைத்த காரியங்கள் நடக்கட்டும். மூடிய கதவுகள் திறக்கப்பட்டும். தாமதமான ஆசீர்வாதங்கள் வந்தடையட்டும். எங்கள் கண்களை சூழ்நிலையின் மீது அல்ல, உம்மீது நிலைநிறுத்த உதவி செய்யும். கவலையை விட விசுவாசத்தை தேர்ந்தெடுக்க கிருபை கொடும்.
ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்க கற்றுக்கொடும். இன்று முதல் இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் புதிய ஆரம்பம் உண்டாகட்டும். அவர்களின் வீட்டில் சுகம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், செழிப்பு, ஆரோக்கியம், வெற்றி ஆகியவை பெருகட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தேவனின் ஆசியை முழுமையாக பெற மீண்டும் ஒருமுறை அமைதியாக ஜெபிப்போமாக. கவலை தீரும் ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் உயிரின் மூச்சும், எங்கள் நம்பிக்கையும், எங்கள் அடைக்கலமும் நீரே. இன்று இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரையும் உமது அன்பான கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, பலர் இன்று கண்ணீரோடும், மனவேதனையோடும், கவலையோடும் இந்த ஜெபத்தை கேட்கிறார்கள். சிலருக்கு குடும்ப பிரச்சனை, சிலருக்கு பண கஷ்டம், சிலருக்கு கடன் சுமை, சிலருக்கு நோய், சிலருக்கு வேலை இல்லாத வேதனை, சிலருக்கு எதிர்காலம் பற்றிய பயம். ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறீர். இயேசுவே, சுமையுள்ளவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். இன்று அந்த வார்த்தையை நம்பி உம்மிடம் வருகிறோம். எங்கள் பாரங்களை உமது பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். எங்கள் இதயத்தை நிரப்பியிருக்கும் பயத்தை நீக்கிவிடும். குழப்பத்தை அகற்றிவிடும். எங்கள் மனதில் உமது பரலோக சமாதானத்தை ஊற்றும். உலகம் கொடுக்க முடியாத அமைதியை எங்கள் வாழ்க்கையில் நிரப்பும். ஆண்டவரே, இன்று கண்ணீர் சிந்துகிறவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். தனிமையில் அழுகிறவர்களுக்கு நீர் துணையாக இரும். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்ற உமது வாக்குத்தத்தம் அவர்களின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கடனின் சுமையில் துவண்டு போயிருப்பவர்களை நினைவுகூரும். அவர்களுக்கு புதிய வருமான வழிகளை திறக்கும். மூடிய கதவுகளை திறக்கும். யாரும் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை அனுப்பும். அவர்களின் வீட்டில் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டும். வேலை இல்லாமல் காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும். நேர்முக தேர்வுக்கு செல்லுகிறவர்களுக்கு கிருபை கொடும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வும், நல்ல சம்பளமும், நல்ல பெயரும் கிடைக்கச் செய்யும். நோயினால் மருத்துவமனையில் இருப்பவர்களைத் தொடும். வீட்டில் படுக்கையில் இருப்பவர்களைத் தொடும். புற்றுநோய், இதய நோய், சிறுநீரக நோய், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் எல்லா நோய்களிலிருந்தும் உமது சுகமாக்கும் வல்லமையை வெளிப்படுத்தும். மருத்துவர்களுக்கு ஞானத்தையும், நோயாளிகளுக்கு முழு குணமடையும் கிருபையையும் அருளும். குடும்பங்களில் உடைந்த உறவுகளை சீர் செய்யும். கணவன் மனைவி அன்போடு வாழ அருளும். பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்குள் சமாதானத்தை நிலைநிறுத்தும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டும். மனச்சோர்வினாலும், பயத்தினாலும், நம்பிக்கையின்மையினாலும் போராடுகிறவர்களை பரிசுத்த ஆவியால் ஆறுதல் படுத்தும். தற்கொலை எண்ணங்கள், இருள், நம்பிக்கையின்மை அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும். அந்த வீட்டில் சமாதானம் நிலைக்கட்டும். சண்டைகள் நீங்கட்டும். மகிழ்ச்சி பெருகட்டும். உமது சந்நிதி அந்த வீட்டில் தங்கட்டும். பிள்ளைகளின் கல்வியை ஆசீர்வதியும். தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஞானமும் நினைவாற்றலும் கொடும். அவர்களின் எதிர்காலத்தை அழகாக அமைத்தருளும்.
வெளிநாட்டில் வேலை செய்பவர்களை பாதுகாத்தருளும். பயணத்தில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பை கொடும். ஒவ்வொரு நாளும் உமது தூதர்கள் அவர்களைச் சூழ்ந்து காக்கட்டும். இயேசுவே, இன்று இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கேட்கும் அனைவரின் வாழ்க்கையிலும் அற்புதங்களைச் செய். முடியாது என்று நினைத்த காரியங்கள் நடக்கட்டும். மூடிய கதவுகள் திறக்கப்பட்டும். தாமதமான ஆசீர்வாதங்கள் வந்தடையட்டும். எங்கள் கண்களை சூழ்நிலையின் மீது அல்ல, உம்மீது நிலைநிறுத்த உதவி செய்யும். கவலையை விட விசுவாசத்தை தேர்ந்தெடுக்க கிருபை கொடும். ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்க கற்றுக்கொடும். இன்று முதல் இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் புதிய ஆரம்பம் உண்டாகட்டும். அவர்களின் வீட்டில் சுகம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், செழிப்பு, ஆரோக்கியம், வெற்றி ஆகியவை பெருகட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். இதுபோல பயனுள்ள ஜெபங்களை ஜெபித்து பயன் பெற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவன் உங்களையும் உங்கள குடும்பத்தையும் ஆசீர்வாதம் செய்து உங்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றுவாராக. ஆமென். ஆமென். ஆமென்.